வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 17 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாங்வீர் நிறுத்திய மற்றும் பாண்டவர் நிறுத்திய எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். குட் தண்டி நாச் மற்றும் தமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்கா மற்றும் மராசியா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அடியன், அரண்டன், ஏரவல்லன், மும்பாஸ் மற்றும் முத்துவன். லதா மங்கேஷ்கர், பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியா கீதை பாசியா, பிரம்மசூத்திர பாசியா, அனுபாஷ்யன்னு அப்புறம் கர்ம நிர்ணயான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி பதவியின் செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிச்சிருந்தோம். தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 24 சொல்லியிருக்கோம். யூபிஎஸ்சி உடைய முதல் பெண் தலைவர் ரோஸ் மில்லியன் பேத்யூ. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் தோமோடோரா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை வாங்காலா, அகாயியா, பாப் டிலான். ஆபரேஷன் பிளாக் போர்ட் ஸ்கீம் 1988ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிஎம் எஸ்எஸ்வி திட்டத்தை சமூக நீதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிரான்ஸ் யூனியன் சிவில் இன் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? பாவேஷ் ஜெயின். இந்திய ராணுவத்தின் ஜெனரல் என்ற கௌரவி பதவி பெற்றவர் யார்? அசோக் ராஜ் சிக்டர். 2024 20வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? ஜப்பான். போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்தின் 68வது அமர்வுக்கு எந்த நாடு தலைமை தாங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இந்தியா. ஜார்ஜியாவின் அதிபராக பதவியேற்றவர் யார்? மிக்கேல் கவோலாஷ்விலி. ஹரணி அமரசூரிய இலங்கை நாட்டுடைய பிரதமர். ஷிகேரு இஷிபா ஜப்பான் நாட்டுடைய பிரதமர். காயஸ் சாயிர் துனிசியா நாட்டுடைய ஜனாதிபதி. டுமாபோகோ போட்ஸ்வானா நாட்டுடைய ஜனாதிபதி. மியா சாண்டு மால்டோவா நாட்டுடைய ஜனாதிபதி. அலெக்ஸ் டிடியர் பிலிப்ஸ் ஹைட்டி நாட்டுடைய பிரதமர். நவீன் ராம்கூலம் மொரிஷியஸ் நாட்டுடைய பிரதமர். யாமண்டு உர்சி உருகுவா நாட்டுடைய அதிபர். ரிம் டல்பா ஜீன் இமானுவேல் புர்கினா ஃபாசோடைய பிரதமர். ஜான் டிராமணி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. 2024ஆம் ஆண்டிற்கான டைம் இதழ் ஆண்டின் சிறந்த நபர் என பெயரிடப்பட்டவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா நாட்டுடைய அதிபர். அமெரிக்கா நாட்டு அதிபருடைய பதவிக்காலம் 4. ஷிகிரோ பில்போர்டின் முதல் லத்தீன் பெண் விருது வாங்கியிருக்காங்க ஷாகிரா. ஆசியாவின் அண்டர் 20 தடகள வீரர் விருது சொல்லப்பிரபுக்கு கிடைச்சிருக்கு. அவந்திகா வந்தனாவு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆண்டின் சிறந்த நபர் அப்படிங்கிற பெயர் வாங்கியிருக்காங்க. 2034 ஃபிஃபா உலக கோப்பையை நடத்தும் நாடு எது? சவுதி அரேபியா. 2030ஆம் ஆண்டு ஃபிஃபா உலக கோப்பை ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கான்னு சொல்லக்கூடிய 3 நாடுகளை நடக்க போகுது. டோக்கியோ 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. கபடி உலகக்கோப்பை 2025 இங்கிலாந்து நாடு நடத்த போறாங்க. 2034 ஃபிஃபா உலகக்கோப்பை சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. 25வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2025 பங்களாதேஷ்ல நடக்க போகுது. பெண்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 பிரேசில் நாட்டுல நடக்க போகுது. ஏஎஃப்சி மகளிர் ஆசிய கோப்பை 2026 ஆஸ்திரேலியா நாட்டுல நடக்க போகுது. சால்ட்லே சிட்டி உட்டால 2034 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாராலிம்பிக்ஸ் நடக்க போகுது. 2030 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் நாட்டுல நடக்க போகுது. 2026 காமன்வெல்த் விளையாட்டு ஸ்காட்லாந்து நாட்டுல நடக்க போகுது. எந்த நாள் விஜய் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி இந்த தினத்தை நம்ம விஜய் திவாஸ் அனுசரிக்கிறோம். அதுக்கு காரணம் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம்.
நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். என் அன்பான வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அமிதாவ குமார். தருண் சுக் மோடியின் ஆட்சி வெற்றி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. கல்பனா சங்கர் விஞ்ஞானி தொழில் அதிபர். குல்தீப் குப்தா எண்ணெய் முதல் லித்தியம் வரை ஆற்றலின் எதிர்காலத்தை வழி நடத்துதல். டி.கே. ஹரி மற்றும் ஹேமாகரி தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம். பாப் உட்வர்ட் போர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. தேவேந்திர குமார் தோதாவத் மா அம்மா. ராமச்சந்திர குகா இயற்கையுடன் பேசுதல். எஸ் ஜெய்சங்கர் என் பாரத் மேட்டர்ஸ். சித்தார்த் கவுல் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். கிரிக்கெட் வீரர் கேதர் ஜாதவ், டேவிட் மாலன், மொயின் அலி, மேத்யூ வெயிட், டிம் சவுத்தி, விருத்திமான் சாகாவும் அவங்களோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்.வி. சுனில், தீப்ரே செக்கா, ராணி ராம்பால். டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடல், தினேஷ் குணேஸ்வரன். பேட்மிண்டன் அஸ்வினி பொன்னப்பா. நீச்சல் வீரர் எம்மா மிக்கியோன். பர்ஷாநாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் ஹமீத் லோகரி.